50,000 பாரசீக நாடு, மிகப்பெரிய வல்லரசான நாடு, மிகப்பெரிய கல்வியில், பொருளாதாரத்தில், வலிமையில் உச்சகட்டம். இந்த அரபுகளை எல்லாம் கேலி கிண்டல் செய்வார்கள். தங்களுக்கு மத்தியில் அடித்து சண்டை போடக்கூடியவர் என்று சொல்வார்கள். அவர்கள் எதிர்க்குகிறார்கள். அனஸ் பின் மாலிக் அந்த போர் படையில் இருக்கிறார். வருகிறது போருடைய விதிமுறை என்பது சூரியன் உதயமானதற்கு பிறகு போரை ஆரம்பிக்க வேண்டும். சூரியன் மறைந்தவுடன் போரை நிறுத்த வேண்டும். போர் சட்டம். இரவு போர் செய்யக்கூடாது. இப்போ போர் நடக்கிறது. முஸ்லிம்களுடைய கரம் அப்படியே வலிமை பெறுகிறது. போர்க்களத்தில் வெற்றி என்கிற அந்த நிலைக்கு தள்ளும் பொழுது சூரியன் மறைந்து விடுகிறது. எல்லா சஹாபாக்களும் கூடாரத்திற்கு வந்து விட்டார்கள். பாரசீகம் அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லோர்களும் ஆலோசனை செய்கிறார்கள். நாம் போர் விதியை நாம் மீற வேண்டும். இரவோடு இரவாக அந்த நபித்தோழர்களுடைய கூடாரத்திற்குள்ளாக சென்று அவர்களை நாம் கொலை செய்ய வேண்டும். இப்படியே போனால் போரில் நாம் தோல்வி பெறுவோம் என்று சொல்லி இரவோடு இரவாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது முஸ்லிம் படைக்கு தெரிகிறது. முஸ்லிம் படை மஷூரா செய்கிறார்கள், என்ன செய்யலாம். அப்படி நேரம் போகிறது. நடு ராத்திரி அந்த டைம். மஷூராவுடைய முடிவு, நாம் போர் செய்ய வேண்டும், உயிரை பாதுகாக்க வேண்டும். உயிருக்காக, நம்முடைய உடைமைக்காக யார் ஒருவர் போராடுகிறார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாதுக்கு சமம். ஒரு மரணித்தால் அது ஒரு ஷஹீதுக்கு சமம். அப்போ அந்த போர்க்களம் நடக்கிறது. சஹாபாக்கள் போர் செய்கிறார்கள். இரவோடு இரவாக போர் நடைபெற்றுக் கொண்டே இருக்குகிறது. போர் எதுவரை போகிறது என்று சொன்னால், போருடைய முடிவு அமைகிறது. இஸ்லாமிய படை வெற்றி பெறுகிறது. சஹாபாக்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் சூரியன் உதயமாகிவிட்டது. போரில் வெற்றி பெற்றால் நாம் தன்மை எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், சந்தோஷம் அடைவோம், மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷம் அடைவோம். எல்லா சஹாபாக்களும் அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். அதில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், லகத் ضاعت مني صلاه الصبح ما وددت ان لا الدنيا جميعا بهذه الصلاه. இந்த வெற்றி அடைந்தோமே நாங்கள், இந்த நாளில் நாங்கள் தவறவிட்ட இந்த தொழுகை சுபஹ் இருக்கிறதே, இந்த சுபஹ்க்கு நிகராக இந்த உலகத்தில் எது எனக்கு கிடைத்தாலும் அது ஈடாக இருக்காது.